கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம், உயிர் பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பிரிவில் இருக்கிற எண்ணிக்கைகள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக பொதுமக்கள் பற்றியில் ஒரு பேச்சு நிலவு, முதலமைச்சர் ஏன் எங்களை சந்திக்கவில்லை? இல்லை, இது பாதிக்கப்பட்ட மக்களால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, இது ஒரு அரசியல் சமூக முன்வைக்கிற விஷயம், அரசியல் குற்றச்சாட்டுகள். சார், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சம்பவமும் அதனால் ஏற்பட்ட இறப்புகளும் எவராலும் ஏற்றுக்கொள்ள மன்னிக்க முடியாத ஒன்றாகும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். கள்ளச்சாராயம் அடியோடு அகற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். இதில் யாருக்கும் சமரசம் இல்லை, முதலமைச்சருக்கும் அதில் சமரசம் இல்லை. இந்த சம்பவம் தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்று மூடி மெழுக அவர் விரும்பலை. உடனடியாக வெளிப்படையாக தொடர் நடவடிக்கை எடுத்தார். உடனே ஆட்சியரை மாற்றினார், காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்தார். அடுத்து சிபிசிஐடிக்கு மாற்றினார். ஒரு நபர் நீதியரசர் கமிஷன் போட்டார், அமைச்சர்களை அனுப்பினார், உதயநிதி அவர்களை அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் ஹோம் செக்யூரிட்டி, டிஜிபி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. சார், போய் ஆறுதல் கூறிய அரசாங்கம் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா இதை கூட ஏன் கொடுக்குறீங்கன்னு கொச்சப்படுத்துகிறாங்க. கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. கொடுத்தா சாராயம் குடிச்சாவன் தானே செத்தான், அவனுக்கு ஏன் 10 லட்சம் என்று விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக அரசியலுக்கு ஆக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் பார்க்குறோம். சரி, விஷச்சாராயம் குடித்தவனுக்கு பணம் கொடுக்கல, அவனுக்கு பின்னால் இருக்கிற அந்த குடும்பம், குழந்தைகள், இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருந்துட்டு 2 குழந்தைங்க அம்போடு நிற்குது. அதுக்கு என்ன விஷச்சாராயம் குடித்தது காரணம் அந்த பசங்களா? அப்போது அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் மனிதாபியம் உள்ள அரசுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய முதலமைச்சர் அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. மாதம் பணம் கிடைக்கிற மாதிரி 5 லட்சம் போடுறது, கல்வி கடனை, கல்வி செலவை ஏற்றுக்கொள்வது, நிதி, இது மாதிரி அந்த குடும்ப ஆதாரத்திற்கு, வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தில் மாற்று கருத்தே இல்லை. இது அவர்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படணுமா, முதலமைச்சர் பார்க்கணுமா? முதலமைச்சர் பார்த்தா இதை தாண்டி வேற என்ன எடுக்க முடியும்? என்ன எடுக்கணுமோ எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு கொதிநிலையில் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டப்பேரவை நடந்துருக்குது, ஒரு வாரத்தில் முடிக்கணும், 10 நாளில். அதுக்கு தினந்தோறும் அந்தந்த மானிய கோரிக்கைகள் மீது அது ஆலோசனை, சம்பந்தப்பட்ட அமைச்சரோட ஆலோசனை, கேள்விகளுக்கு பதிலளித்தல், இது ரொம்ப முக்கியமானது. எனவே முதலமைச்சர் வரவில்லை என்பதை அந்த பாதிக்கப்பட்ட மக்களோ அங்கே இருக்கிற மக்களோ யாரும் சொல்லலை. வந்தால் என்ன நடக்குமோ அதை விட இரட்டிப்பாகி இருக்கிறது. பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது, உதவி செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வரலன்னு சொல்கிறது அரசியலாக்கக்கூடிய சிலரால் எடுத்து வைக்கக்கூடிய வாதம். சிபிசிஐடி விசாரணை, தனிநபர் விசாரணை, இதை தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்களும் வலியுறுத்துகிற விஷயம் என்னன்னா சிபிஐ விசாரணை வேண்டும், அதை உடனடி பண்ணுங்க. சிபிஐ விசாரணை என்பது எப்போ கேட்கறது? ஒரு மாநில அரசு ஒரு பிரச்சனையில் திறந்த நிலையில் செயல்படலை, பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்குது அப்படின்னும்போது ஒன்றிய அரசனுடைய நிறுவனத்துக்கு அதை மாற்றணும். ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்போ நீட் தேர்வு நடத்துகிறான், என்ன லட்சணத்தில் இருக்குது. ஸோ அது எதிர்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. நீ அங்கே போய் கொடுத்து என்ன பண்ண போகிற? இங்கே வெளிப்படைத்தன்மையோட நீதியரசர் தலைமையில் குழு போட்டாச்சு, சிபிசிஐடி விசாரிக்குது, சம்பந்தப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. நீ இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்கிற? மேன்மேலும் உண்மையை கண்டறியணும்னா அதுக்கு ஒரே வழி சிபிஐ விசாரணை தான் சொல்லிட்டு. சிபிஐ இங்கே வந்தாலும் அவர்களுக்கு உள்ளூர் போலீஸ் தான் உதவும், அவருடைய உதவி இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது. சிபிஐ என்பது மோடி ஆட்சியில் நடுநிலைமையை தவறிவிட்டது. இப்படிப்பட்ட அமைப்புகள் நடுநிலைமை தவறிவிட்டது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதன் இடத்துல நியாயம் எதிர்பார்க்க முடியாது. சிபிஐக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உயிர் இழந்த மக்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது என்பது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கறதை விட
அந்த சாராயத்தை விற்று யார் வந்து வளமாக இருக்காங்களோ அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ட்விட்டரில் வந்து வலியுறுத்துறாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு? அதே சீமான் தான் சொல்கிறாரு 10 லட்ச ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க, இராணுவ வீரத்தை இறந்து போனவங்க நீ கொடுக்கல, சாராங்குச்சி சேர்ந்தவங்க ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறாரு. என்ன லாஜிக்கு? பறிமுதல் பண்ணுவதற்கு என்ன சட்டம் இருக்கிறது? முதல்ல அதை யோசிங்க. எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது? நினைச்சா பண்ணலாம். எப்படி பண்ணுவேன் நீங்க? அவன் கோர்ட் இருக்குல்ல, இல்லை அவன் வியாபாரம் நீதிமன்றம் இருக்குல்ல, என்ன எதை வச்சு நீ எடுப்ப? சொத்து நான் சாராயத்தில் விற்றேன் இதனால எடுத்துக்க நான் சொத்துன்னு சொல்லிட்டு போறான். புரியுதா உனக்கு? இந்த நாட்களாக ஒரு தனி ஒரு மனிதனுடைய சொத்தை எடுப்பதற்கு உனக்கு வழி இல்லை. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கணும். அரசு பொதுமக்களுடைய சொத்தை எடுத்திருக்காரு அப்படி இருக்காருன்னு. பட் இது இப்போ அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ அடுத்து எப்படி போகணும் வரும்ல, பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த பகுதியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, எங்கள் மீது தொடர்ந்து வந்து அவதூறு விதமாக வந்து பேசினா பாமக தலைவர் ராமதாஸ் மீதும் மருத்துவர் அன்புமதி மீதும் நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியனும் வசந்த கார்த்திகையும் சொல்கிறாங்க. ஒரு நிகழ்வு நடந்து போயிடுச்சு. அந்த நிகழ்வு குறித்து ஒரு நீண்ட நாளாக வந்து மதுவுக்காக போராடி வருகிற ஒரு தலைவர்கள் சொல்கிற பொழுது அது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களை வந்து அது ஒரு முன்மாதிரியாக எடுத்துட்டு அடுத்த பிரச்சனை இருக்கணுமே தவிர, நீங்கள் இந்த மது விற்பனைகளுக்கு ஏதோ அவர்கள் தான் காரணம் என்பதை போல நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு போய் மது விற்கிற இடத்தை பார்த்துன்னு இருக்க போகிறாரு. யாராவது தகவல் கொடுத்துருந்தா உடனே காவல்துறைக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. இவங்க போய் ஒரு எம்எல்ஏ போய் சாராயத்தை எடுக்க முடியுமா, ஒழிக்க முடியுமா? காவல்துறை சொல்லியிருப்பாங்க. அப்போ காவல்துறை சரியாக செயல்படலைன்றதுனால தான் ஒட்டுமொத்தமாக காவல்துறை மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு மேலே நீ தனிநபர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுன்னா எம்எல்ஏ சரியில்லை, மந்திரி சரியில்லை, அப்புறம் சிஎம் சரியில்லை, இதுதானே? சரி, இந்த ஆட்சியில் மட்டும்தான் கள்ளச்சாராயம் வந்ததா? சார், கள்ளச்சாராயம் என்பது காலாகாலமாக நடக்கக்கூடியது. அதில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அரசுக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஒட்டுமொத்த கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கிறது என்பதற்கான ஆலோசனை வழங்கணுமே தவிர அதில் அரசியல் பண்ணக்கூடாது. அதான் இவங்களுக்கு வந்து தகவலின் அடிப்படையில் தானே வந்து கரெக்டான புள்ளி வரத்தோட சொல்கிறாங்க. யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் வந்த தகவலின் அடிப்படையில் தானே வந்து 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது வந்து ஏன் இப்போ அவங்க 2 பேரும் கலாச்சாரம் காட்சி வைக்கிறாங்களா? இல்லை, அவங்க அப்படி சொல்லலை. அவங்க சொன்ன விதமே வந்து வேற விதமாக அவங்க சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பொறுப்பேற்கணும். எப்படி பொறுப்பேற்ப? அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமா, முதலமைச்சர் பொறுப்பேற்க சொல்கிறீங்க, அந்த துறை அமைச்சர் பொறுப்பேற்க சொல்கிறீங்க, அடுத்து எம்எல்ஏ பொறுப்பேற்க சொல்றீங்க. இவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. யாருக்கு? இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் நடந்திருக்காது. ஏங்க அவங்களுக்கு எப்படிங்க தெரியாமல் நடந்திருக்காங்க? சாராயம் குடிக்கிறான், நம்ம வந்து டாஸ்மாக் அரசு திறந்துருக்கு. டாஸ்மாக் குடிக்கிறானா அவன் சாராயம் குடிக்கிறானான்றது யாருக்கு தெரியும்? அப்போ ஏதாவது உள்ளூர் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஏன் இந்த இடத்துல விற்கிறாங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டித்தானே? இல்லை, அவங்க தொடர்ந்து தானே வந்து எங்கே தொடர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டு போய்கினா தான் எப்படி? இந்த இடத்துல கள்ளக்குறிச்சியில் இப்படி நடக்குது, இந்த இடத்துல வந்து காய்ச்சுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் சொல்கிறோம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். சார், கள்ளச்சாராயம் என்பது மக்களுடைய ஒத்துழைப்போட போய்கின்னு இருக்கு. மக்கள் வெகுண்டு எழுதணும் அங்கங்கே. அதுக்கு வந்து நாம் எஜுகேட் பண்ணணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றா வரணும். ஆளுங்கட்சியில் ஒவ்வொரு கட்சியும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு உறுதி எடுக்கணும். அதுக்கு அரசுக்கு காவல்துறையோடு ஒத்துழைக்கணும். காவல்துறை எடுக்கலைன்னா காவல்துறை கண்டித்து கூட நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், தப்பு இல்லை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா